A very good morning and welcome to our daily devotion. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது Proverbs chapter 21 verse 24 to 29. அடுத்த Proverbs 21வது அதிகாரம், அதில் 24லேருந்து 29வது வசனம் வரைக்கும் பார்க்க போகிறோம். ஸோ இதில் சாலமன் ஒரு சின்ன சம்மரியாக என்ன சொல்கிறாருன்னா, பெருமையும் சோம்பேறித்தனமும் என்ன பண்ணும், நம்மளுக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி தான் நம்மளுக்கு கெடுதலை கொண்டு வரும். என்ன பண்ணும், விடாமுயற்சியும் தாழ்மை என்ன பண்ணும், நம்மளுக்கு வாழ்க்கைக்கு ஒரு உயிர் தரும்னு சொல்கிறாரு. ஸோ தாழ்மையும் அந்த கடின உழைப்பும் இருக்கிற ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில் வளர்வு இருக்குன்னு சொல்கிறாரு. ஆனால் பெருமையும் சோம்பேறித்தனத்தோடு இருக்கிறவனுக்கு என்ன பண்ணும், வாழ்க்கையில் அழிவாகும், வாழ்க்கையை செல்ஃப் டிஸ்ட்ரக்ட் ஆகும்னு சொல்கிறாரு. ஸோ இதில் நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிற வசனம் 25 which says, the desires of the sluggard kill him, for his hands refuse to labor. நோட்டி சொல்கிறேன், the desires of the sluggard kill him, for his hands refuse to labor. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன எடுக்க போகிறோம், டேக்அவே நம்ம நிறைய முறை பார்த்துருக்கோம் இது மாதிரி சிமிலராக. விச் இஸ், நம்ம என்ன பண்ணோம், நம்ம செய்கிற வேலையில் ஃபெய்த்ஃபுல்லாகவும், நம்ம செய்கிற வேலையில் தாழ்மையோடவும் அந்த விடாமுயற்சியோடும் இருக்கிறது முக்கியம். அந்த கான்சன்ட்ரேஷன் ரொம்ப முக்கியம். ஏன்னா அது நம்மளோட எதிர்காலத்தை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு சாலமன் சொல்கிறார். ஸோ இதை இன்னும் கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் என்னென்னா, ஒரு தோட்டத்தில் நிறைய பூங்கள் இருக்கும். பூக்கள்லாம் செடி எல்லாம் மரங்கள் கூட இருக்கும், பெரிய தோட்டங்கள் தான் மரங்கள் இருக்கும். ஸோ ஆனால் தோட்டம் ஆரம்பிக்கிறது முன்னாடி எப்படி இருக்கும், காலியாக இருக்கும். அதில் தான் என்ன பண்ணுவாங்க, அந்த தோட்டத்தை பார்த்துக்கிறவங்க கொஞ்சம் கொஞ்சமாக விதைகளை போடுவாங்க, பூக்கு மரத்தை எல்லாருக்கும். ஸோ ஒரு 4-5 வருஷம் கழித்து தான் என்ன ஆகும், அந்த போட்ட விதைகள்லாம் அவருக்கு வரும். அப்போ தான் என்ன வரும், அந்த பூங்கெல்லாம் வளரும். இல்லை மரத்துக்கு இன்னும் கொஞ்சம் வருஷங்கள் ஆகலாம். ஆனால் ஒரு செட் டைமுக்கு அப்புறமா தான் என்ன ஆகும், அந்த ரிசல்ட்ஸ் எல்லாம் அவருக்கு தெரிய வரும். ஆனால் என்ன பண்ண மாட்டாங்க அவங்க, சரி நான் கஷ்டப்பட்டு 4-5 வருஷம் வேலை செஞ்சுட்டேன், நான் போட்ட விதைக்கெல்லாம் எனக்கு ரிசல்ட் வந்துச்சு, இந்த பூ வளர்ந்துருச்சு, இந்த பூ வளர்ந்துருச்சு, இந்த மரமும் வளர்ந்துச்சு, இனிமேல் நான் என்ன பண்ணக்கூடாது, தோட்டத்தை பார்த்துக்கவே தேவையில்லைன்னு சொல்லுவாங்களா தோட்டத்தை பார்த்துக்கிறவங்க? இல்லை, அவங்க அப்படி சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அப்படி சொன்னால் என்ன நடக்கும், அவங்க தோட்டத்தில் நிறைய களை வரும், நிறைய வீட்ஸ் வரும், நிறைய பூச்சிங்க வரும். பூச்சிங்க என்ன பண்ணும், பூங்களை டிஸ்ட்ராய் பண்ணும். இந்த மாதிரி நிறைய பேசிக்கலி ஆப்ஸ்டக்கிள்ஸ், இல்லைன்னா நிறைய டிஸ்டர்பன்சஸ் அவங்க கஷ்டப்பட்டு 4 வருஷம் 5 வருஷம் வளர்த்த தோட்டத்தை எல்லாத்தையும் என்ன பண்ணும், அவங்க சரி இதுவே நான் எதுவும் பண்ண தேவையில்ல, நான் பண்ண கஷ்டப்பட்டு 4 வருஷம் பண்ணதுக்கு அவங்களே என்ன பண்ணுவாங்க, ஷோல்டரில் தட்டிக்கிட்டு பின்னாடி உட்காந்தா பண்ண வேலையெல்லாம் என்ன போயிடும், அப்படியே அழிஞ்சு போயிடும். அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில், ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வேலையில், இல்லை நம்ம படிப்பில், இல்லை நம்ம என்ன டைரெக்ஷனில் போய்ட்டுருக்கோமோ அந்த டைரெக்ஷன்லேயும் நம்ம ஒரு லேண்ட்மார்க் அச்சீவ் பண்ணிட்டா, ஓகே நான் இந்த கோர்ஸை முடிச்சிட்டேன், இல்லை இந்த டிகிரி முடிச்சிட்டேன், இந்த வேலையில் இந்த ப்ரொமோஷன், இந்த வேலை கிடச்சிச்சு இந்த கம்பெனியில், அந்த மாதிரி இருந்துட்டா நம்ம என்ன பண்ணக்கூடாது, அப்படியே லைட் பேக்காக இருக்கக்கூடாது. லைட் பேக் மீனிங் என்ன சொல்கிறேன்னா, அந்த ஒரு லேண்ட்மார்க்கை நம்ம அச்சீவ் பண்ணிட்டோன்னே என்ன பண்ணக்கூடாதுன்னா, சரி இது கிடச்சிடுச்சு அதனால் பின்னாடி சாஞ்சு ரெஸ்ட் எடுக்கக்கூடாது, அந்த பெருமை வரக்கூடாது. இதுதான், பிகாஸ் காட் ஹஸ் மேட் அஸ் ஃபார் கிரேட் திங்ஸ். நம்ம என்ன பண்ணக்கூடாது, வி ஷுட் நாட் செட்டில், வி ஷுட் ஆல்வேஸ் என்ன பண்ண சொல்கிறார் சாலமனிங்கன்னா, நம்ம டெலிஜென்ட்டாக விடாமுயற்சியோட அடுத்த இது கிடைச்சாலும் நம்ம என்ன பண்ணோம், அந்த ஸ்லோ பண்ணக்கூடாது. வி ஷுட் கீப் ஒர்க்கிங் ஹார்டர். அதை தான் இங்கே சாலமன் சொல்கிறாரு. ஏன்னா நம்ம அந்த எக்ஸாம்பிளில் பார்த்த மாதிரி தோட்டத்தில் வேலை செய்ய நிறுத்திட்டா, இல்லை ஸ்லோ ஆகிட்டா என்ன ஆகும், ஃபுல்லாக வீணாக போயிடும். அதே மாதிரி நம்ம வேலையிலையும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, நம்ம படிப்புலையோ இல்லை எதாக இருந்தாலும் வி ஷுட் நாட் ஸ்லோ, வி ஷுட் நாட் பேட் ourselves on the back and say, okay I've done my deed, I've done my part, now it's time to take a back seat. அந்த மாதிரி நம்ம இருக்கக்கூடாது. நம்ம என்ன பண்ணணும், இன்னும் கஷ்டப்பட்டு அடுத்த இதுக்கு போகணும், அடுத்த இதுக்கு நம்ம ஃபெய்த்ஃபுல்லாக என்ன பண்ணணும், அந்த மாதிரி வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். தட் இஸ் வாட் சாலமன் இஸ் டெல்லிங் us. ஸோ இதை நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது, ஒரு சின்ன எக்ஸாம்பிள்னா, நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்ததில் ஒரு டிவோஷனில் பார்க்கும்போது என்ன சொன்னேன்னா, நம்ம வாழ்க்கையில் ஒரு சின்ன பழக்கம் தான் என்ன ஆகும், ஒரு சின்ன தவறோ என்னவாக இருந்தாலும் அதான் இறுதியில் என்ன ஆகும், ஒரு சின்ன தவறான பழக்கம் என்ன ஆகும், ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் சின்னதாக இருக்கும், ஆனால் போக போக பெருசாகி தென் இட் வில் கன்சியூமர்ஸ். அது என்ன சின்னதாக தொடங்கி அதுக்கடுத்து ரொம்ப பெருசாகி நம்மளால் அதை தடுக்க முடியாத மாதிரி இருக்கும். அதே மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், சின்ன நல்ல பழக்கத்தை ஆரம்பிங்க. நீங்கள் அந்த நல்ல பழக்கம், இப்போ வீட்டில் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சின்ன பசங்களாக இருந்தால் சாப்பிட்டுட்டு நீங்களே உங்கள் தட்டை கழுவுங்க, அந்த மாதிரி கொஞ்சம் டிசிப்ளினாக இருங்க, அந்த மாதிரி கொஞ்சம் பழக்கம் வளர்த்துக்கோங்க. ஏன்னா என்ன ஆகும், நீங்கள் வீட்டில் அந்த மாதிரி ஒழுக்கத்தோடு இருந்தால், ஃபார் எக்ஸாம்பிள் தான் சொன்னேன், நிறைய விஷயம் இருக்குது, க்ளீன் பண்ணலாம், இல்லைன்னா பெட்டை நீங்கள் க்ளீன் பண்ணலாம், ரூமை க்ளீன் பண்ணலாம், இல்லை ஹெல்ப் பண்ணலாம் வீட்டில்.
இப்போ பசங்களுக்கு சொல்கிறேன், இந்த மாதிரி உங்களில் எல்லோரும் எவ்ரி1 will have their own opportunities to help. அதே மாதிரி உங்களுக்கு அந்த மாதிரி வீட்டில் சின்ன சின்ன இடத்துல நீங்கள் அந்த மாதிரி உயரப்போது மீனிங் அந்த டிசிப்ளினாக இருக்க போது அது எங்கே ட்ரான்ஸ்லேட் ஆகும் அப்படியே உங்கள் வாழ்க்கையில். நீங்கள் வீட்டில் அந்த ஒழுக்கத்தோடு இருந்தால் உங்கள் ஸ்கூலில் ஆகும், பசங்களாக இருந்தால் இல்லை பெரியவங்களாக இருந்தால் அவங்க வேலையில் அந்த மாதிரி ட்ரான்ஸ்லேட் ஆகும். ஸோ அந்த வீட்டில் அந்த சின்ன பழக்கம் என்ன ஆகும், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு அந்த டிசிப்ளின் கொடுத்து அப்படியே எங்கே ஆகும், அது நீங்கள் வெளியே போக போக அதுவும் இட் வில் translate and then you will be more disciplined and then you will grow further. நீங்கள் இன்னும் வளருவீங்க. ஸோ அது ஏன் நம்ம பண்ணுறோம்? அது இல்லை தம்பி, நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு இங்கே வந்துட்டேனே, இது போதுமே. இல்லை, நம்மளுக்கு வேலை கிடச்சது எல்லாமே நம்மளுக்கு ஆண்டவர் கொடுத்த கிருபை. அந்த கிருபையை நம்ம should not take it for granted. அதை நம்ம ஜாலியாக எடுக்காமல் ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்த கிருபையை எவ்வளோ முடியுமோ அவ்வளோ முழுசாக நம்ம பயன்படுத்துறது நம்மளோட கடமை. which is what Solomon is reminding us here. என்னது, நம்மளுக்கு கொடுத்துருக்க வேலை, நம்மளுக்கு கொடுத்துருக்க ப்ரொமோஷன் எல்லாமே ஆண்டவரோட கிருபை. அதை நம்ம முழுசாக பயன்படுத்த வேண்டியது நம்மளோட கடமை. ஸோ that is what I want us to take away. Thank you.